எழுந்தன. வாய்மையின் வழி ஒழுகுதலில் கண்ணும் கருத்துமாய் இருப்பதால் தான் அரசு லட்சினையில் வாய்மையே வெல்லும் என்று பொறிக்கப்பட்டுள்ளது. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் என்று வாய்மைக்கு விளக்கம் தருகின்றார் திருவள்ளுவர். சத்தியம் என்ற வடசொல்லை தமிழில் உண்மை, வாய்மை, மெய்மை என்ற 3 சொற்களால் குறித்தன. உள்ளத்தின் தன்மை உண்மை, வாயின் தன்மை வாய்மை, மெய்யின் தன்மை மெய்மை. மனம், மொழி, மெய்களால் சத்தியத்தை கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்பதையே இம்3 சொற்களும் உணர்த்துகின்றன. வாய்மை சிறந்தது என கருதியே வள்ளுவர் வாய்மை என ஒரு அதிகாரத்தையே வகுத்துள்ளார். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற, செய்யாமை செய்யாமை நன்று என்பது குறளோவியம். புறஇருளை போக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்கல்ல, அகஇருளை போக்கும் வாய்மையே மெய்யான விளக்கு என்கிறார் பொய்யிற் புலவர். சித்திரம் பேச என்பது ஔவையின் அமுத மொழி. பொய் சொல்லல் ஆகாது பாப்பா என்ற அறிவுரை கூறுகிறார் பாரதியார். நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் என்கிறது உலக நீதி. வாய்மை என்றதும் நாம் நினைவுக்கு வருவர் ஹரிச்சந்திரனை. அவர் பதவி இழந்து, பாடனை இழந்து, படைத்தஞ்சி இழந்து, தம் மனைவியை தம் கையால் வெட்ட நேர்ந்த போதும் வாய்மை தவற மாட்டேன் என்று வாய்மையை கடைபிடித்து இன்றளவும் அனைவர் உள்ளங்களிலும் வாய்மை காத்த வள்ளலாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் நம் தேசத்தந்தை காந்தியடிகள். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்ததன் விளைவாகவே தாமும் தம் வாழ்வில் வாய்மையை கடைபிடித்து உலகத்தார் உள்ளங்களில் வீட்டிருக்கிறார். உண்மைக்காக எதையும் விளக்கலாம், எதற்காகவும் உண்மை என இழந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். வாய்மைக்கு ஏற்படக்கூடிய தோல்வி நிலையானதல்ல. பொய்மைகள் அடுக்கடுக்காய் அடர்ந்தாலும் இறுதியில் வாய்மையே வெல்லும் என்பது நம் அனைவரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. மனமறிந்த ஒன்றில் பொய் கூறினால் அவருடைய மனசாட்சியே யமனாய் வந்து நின்று கொன்றளிக்கும் என்பதை நான்